கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1874 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 2ஆம் அதிகாரம் 31வது வசனம், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை தூய்மையானது. கர்த்தருடைய வார்த்தையில் சுகமளிக்கும் வல்லமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தையில் உயர்த்துகிற, பாதுகாக்கிற, பராமரிக்கிற காரியங்கள் உண்டு. எனவே கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையும் நம்புவார்கள். இன்றைக்கு அநேகர் மனிதர்கள் விட்டு சென்ற வார்த்தைகளை நம்புகிறார்கள். மனிதர்கள் விட்டு சென்ற போதனைகளை நம்புகிறார்கள். அதை நம்பி பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். The word of God is living and powerful. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாய் நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பும்படியாக ஜெபிக்கிறோம். வேத புத்தகம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. தேவன் அனுப்பின வார்த்தைகள் அவர் அனுப்பின காரியமாய் செய்து முடிக்கும். எனவே வார்த்தையை நம்புங்கள். அவர் சுகம் தருவார், பலன் தருவார், உயர்வு தருவார், உயர்த்துவார், தொழில்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.